and welcome to Easy Spoken English Kanchi. இது day 10 of 25 days spoken English course for beginners. இந்த வீடியோவில் நம்ம preposition on பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண day 9 வீடியோவில் at and in பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருந்தேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே அதோட லிங்க் இருக்குது. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். Now let's get started with today's lesson. ஸோ போன வீடியோவில் நான் ப்ரெப்போசிஷனோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் நம்ம எப்படி at and in பார்த்தோமோ அதே மாதிரி தான் on பார்க்க போகிறோம். டைம், places, other contexts and expression, common expressions using the preposition on. இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் on யூஸ் பண்ணி எப்படி டைம் சொல்லலான்றதை பார்ப்போம். ஸோ டைம் சொல்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக் குறிப்பிட்ட டைம் சொல்கிறதுக்கு at யூஸ் பண்ணணும்னு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். பட் டேவை சொல்கிறோம். என்னைக்கு நீ வருவ? மண்டே வருவேன், ஆன் மண்டே. இல்லை 15ஆம் தேதி வருவேன், டேட் சொல்லும் போது ஆன் த 15th. ஸோ டே அண்ட் டேட்டுக்கு நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்பெஷல் டேஸ், on your birthday, on your wedding day, on Diwali, on Christmas, இந்த மாதிரி எனி ஸ்பெஷல் டேஸ் ஆர் ஃபெஸ்டிவல் டேஸ்லாம் சொல்லும் போது நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பிளேசஸில் ஆன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆன்னாவே மேலே, ஒன்றின் மேல் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். பிளேஸ் த ஃபோன் ஆன் த டேபிள். ஓகே, ஸ்டிக் த ஃபோட்டோ ஆன் த வால். ஸோ இப்படி நம்ம சொல்லும் போது ஃபோட்டோவை செவத்து மேலே மாட்டு, ஃபோனை டேபிள் மேலே வை இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஒன்று மேலே ஒன்று டச் ஆகி இருக்கும் போது நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஃப்ளோர் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் இதை பற்றி பேசும்போது நம்ம ஆன் தான் சொல்லுவோம். ஷீ இஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஷீ இஸ் ஆன் த தேர்ட் ஃப்ளோர் இந்த மாதிரி. அண்ட் லெஃப்ட் ரைட் சொல்லும் போதும் நம்ம ஆன் தான் சொல்லுவோம். இட் இஸ் ஆன் த லெஃப்ட், இட் இஸ் ஆன் த ரைட் இந்த மாதிரி. பொதுவாக இடத்தை பற்றி பேசும்போது நம்ம ஏதாவது ஒரு வாகனத்துக்குள்ளே இருக்கோம். உதாரணத்துக்கு நான் ட்ரெயினில் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் ஆன் த ட்ரெயின். நான் பஸ்ஸில் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ஆன் த பஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இன் பார்க்கும்போது லாஸ்ட் வீடியோவில் நம்ம இன் பார்த்தோம் இல்லையா. அப்போ நான் காரில் இருக்கேன், என் ஃப்ரெண்டோட காரில் இருக்கேன் இப்படிலாம் சொல்லும்போது இன் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம என்ன வெஹிக்கிள்குள்ளே இருக்கோமோ அந்த வெஹிக்கிள்குள்ளே நம்மளால் எழுந்து ஃப்ரீயாக நடக்க முடியும், ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியும்னா நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா இன் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரைட், அந்த நெக்ஸ்ட் ஒன். அண்ட் நம்ம பாடி பார்ட்ஸ் பற்றி சொல்லும் போது என்னுடைய விரலில், என்னுடைய ஃபேஸில், தலையில் இந்த மாதிரிலாம் சொல்லும் போதும் நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். ஐ ஹாவ் அ கட் ஆன் மை ஃபிங்கர். என்னுடைய விரலில் ஒரு சிறிய வெட்டு பட்டிருக்கு. ஓகே, ஒரு வெட்டு இருக்குது இப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஐ ஹாவ் அ கட் ஆன் மை ஃபிங்கர். தெர் இஸ் சம்திங் ஆன் யுவர் ஃபேஸ். உன்னுடைய ஃபேஸில் ஏதோ இருக்குது, ஆன் யுவர் ஃபேஸ். ஹீ ஹாஸ் அ வூண்ட் ஆன் ஹிஸ் ரைட் லெக். ஹீ ஹாஸ் அ வூண்ட், அவனுடைய வலது காலில் ஒரு காயம் இருக்குது. ஹீ ஹாஸ் அ வூண்ட் ஆன் ஹிஸ் ரைட் லெக் அந்த மாதிரி. இதுவே நீங்கள் மை மைண்ட், என்னுடைய மனசில் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆன் மை மைண்டும் பயன்படுத்தலாம், இன் மை மைண்டும் பயன்படுத்தலாம். ஐ ஹாவ் சம்திங் ஆன் மை மைண்ட், இல்லைனா ஐ ஹாவ் சம்திங் இன் மை மைண்ட். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், நம்ம டிவைசஸ் இல்லை இன்டர்நெட் பற்றி எது பேசினாலும், சோஷியல் மீடியா இல்லை இன்டர்நெட் சம்மந்தமாக நம்ம எது பேசினாலும் நம்ம ஆன் யூஸ் பண்ணி தான் பேசுவோம். ஐ saw this on the TV, I saw this on the news, I spoke with her on the phone. ஸோ ஃபோனில், டிவியில், நியூஸில் இதெல்லாம் நம்ம சொல்கிறோன்னா கண்டிப்பாக நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எனி சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் இது மாதிரி நீங்கள் என்ன சொன்னாலும் ஆன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் பார்த்தேன் அப்படி சொல்கிறதுக்கு ஐ saw a post on Instagram, இல்லை ஐ saw a post on Facebook இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் சில எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பிரஷனில் ஏன் இந்த ப்ரெப்போசிஷன் வருது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்த கேட்டகரி மாதிரி டைம், பிளேஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் வந்த ரீசன்ஸாக இருக்காது. பட் ஸ்டில் அந்த எக்ஸ்பிரஷனில் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரெப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும்னு இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நம்ம அப்படியே லேர்ன் பண்ணிக்கிறதா நல்லது. இப்போ ஆன்கான சில எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து பார்ப்போம். ஆன் த வே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். எங்கே இருக்கீங்க, நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஐ எம் ஆன் த வே அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆன் ஃபுட், ஆன் ஃபுட்னா நடந்து வந்தேன், நடந்து போகலாம், நடந்து வந்தேன் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு வி வில் கோ ஆன் ஃபுட், ஐ கேம் ஆன் ஃபுட் அந்த மாதிரி சொல்லுவோம். அண்ட் டியூட்டியில் இருக்காங்க, லீவில் இருக்காங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு ஷீ இஸ் ஆன் டியூட்டி, ஷீ இஸ் ஆன் லீவ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது கேஷ் ஆன் டெலிவரி. ஆன் டெலிவரி இஸ் தி எக்ஸ்பிரஷன். ஸோ எப்படி சொல்லுவோம், ஐ வில் பே த கேஷ் ஆன் டெலிவரின்னு தான் சொல்லுவோம் எப்போவுமே இல்லையா. ஐ வில் பே த கேஷ் இன் டெலிவரி, பை டெலிவரி சொல்ல மாட்டோம், ஆன் டெலிவரி. ஓகே, ஸோ ஹோப் இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் டில் த வெரி எண்ட். ஐ வில் see you all in the next video. Till then, take care and bye.